நிறைவேற்றி வரும். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது மார்னிங் வந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாரு. முன்னாடி என்னன்னா, விஜய் சேதுபதி சரியாக ஹோஸ்ட் பண்ணல, சரியாக இது பண்ண மாட்டேன்றாரு, சரியாக கேள்வி கேட்க மாட்டேறாரு, எல்லாத்தையும் எழுந்துச்சு உட்காருன்றாரு. அந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்துச்சு. அது போக சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சாச்சனா கூட நினச்சதுனால வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. போன டைம் சரியாக கேட்குறாரு. சாச்சனா வந்து அதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னா, அவர் என்னை கார்னர் பண்ணுறாரு, அவர் என் மேலே கோபமாக இருக்காரு அப்படிங்கிறது. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, இல்லை ஆயம் மேலே கோவப்படப்படுறேன், இங்கே இருக்க யார் மேலே எனக்கு கோவம் கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறது ரைட்டு தான். அவர் ஆஸ் பர் ஹோஸ்ட்டாக அவர் என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை தான் அவர் பார்க்குறாரு. தப்புனா தப்பு, சரின்னா சரி. இப்போ என்னன்னா, இந்த வாரம் வந்து சாச்சனா தான் வெளியே போகுது. அதாவது போன வாரமும் சாச்சனா வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு, வருஷம் போயிட்டாங்க. இந்த வாரமும் சாச்சனா வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிவகுமார் போயிட்டாங்க. எதுக்காக சாச்சனா வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக சாச்சனா வெளியே போகிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. போன வாரமும் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வாரம் சொன்னாங்க, இப்பயும் சொல்கிறாங்க. ஆனால் சாச்சனா வந்து அந்த நாம் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாம் செக் பண்ணும்போது நான் ஒரு 5-6 வீக்ஸ் நான் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மற்றவங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போன ஆர்னவாக இருக்கட்டும், தர்ஷாவாக இருக்கட்டும், நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரனாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வந்து இப்போ போன எல்லா கண்டஸ்டண்ட்டோட இதுவுமே பார்த்திங்கன்னா, ரியா, வர்ஷினி இவங்களோட எல்லாத்தையுமே அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஓட் லிஸ்ட்டில் கம்மியாக இருக்காங்க, ஸோ இவங்க போயிடுவாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதை நம்பினேன், கரெக்டாக இருக்கும் போல். உண்மையாலுமே நம்பிட்டேன் கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை நான் ஒரு 2 வாரமாக பார்க்குறேன், சாட்டர்டே சண்டே வந்து பார்க்குறேன், சாச்சனா வந்து வெளியே போயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அவங்க வெளியே போக மாட்டேன்றாங்க. இது என்ன ரீசன்னே தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு அந்த வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சாச்சனா ஏன் அந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி நடக்கிற இதில் தான் தெரியும். சாச்சனா வந்து வெளியே போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் அதுக்கு மேலே சிவகுமார் தான் போவாங்கன்னு சொல்லி 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி ஸோ அடுத்த வாரம் இதை விட டபுள் மடங்கு இருக்கும். சாச்சனா மேபி போகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, சாச்சனா தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்க ரீசனால் ஒருவேளை அவங்களே வச்சுருக்காங்களோ. இதில் நடுவில் வேறு அந்த ராணுவ பிரச்சனை வேறு. ராணுவ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பொம்மை எடுத்த விஷயம், அந்த ராணுவ ரயன் ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணுறாரு, ஜெஃப்ரி ரயன் பொம்மையை எடுத்துகிட்டு வந்தவொடனே இவர் என்ன பண்ணுறாரு, ரயன் பொம்மையா அப்படிலாம் அவரெல்லாம் பார்க்கல, சும்மா இப்படி பிடிக்கிறாரு. பொம்மையை பார்க்காம ஜெஃப்ரியை பிடிக்கிறாரு. எதுக்காகனா, சரி ஜெஃப்ரியை பிடிச்சா அவன் வந்து சொல்ல மாட்டான், சரி நமக்கு இதுக்குள்ளே இருப்பான்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு டைட்டாலாம் பிடிக்கல. அவன் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கான். ராணுவ சொல்கிறது உண்மை தான். அவன் வந்து ஜெஃப்ரி வந்து ரொட்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜெஃப்ரி இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஜெஃப்ரி வந்து இந்த எல்போவில் இப்படி அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவருக்கு அடிக்குது. ஆனால் அதையுமே அவர் பெருசாக எடுத்துக்கல. கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் ரயன், ஆனால் கீழே விழுந்ததுக்கான ரீசன் வந்து என்னன்னா, ரயான் வந்து பின்னாடி பிடிச்சிக்கிட்டாரு. ஜெஃப்ரியை பின்னாடி பிடிச்சி இழுத்து உள்ளார தள்ளி விட்டுட்டு, அந்த டால் பெட்டில் தள்ளி விட்டுட்டு, அந்த பால் பெட்டில் தள்ளி விட்டுட்டு, ஏந்திரிக்கும் போது டால் பெட்டுக்கு ஒரு ஆகலாம் பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு, ஏந்திரிக்கு சொல்லிட்டு அவரை ரயான் வந்து ராணுவம் திட்டிக்கிட்டே இருக்காரு. அங்கே உள்ளார இருக்கும்போது திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஏந்திரிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஜெஃப்ரி திருப்பியும் பிடிக்கிறாரு. ஜெஃப்ரி வந்து இப்படி அட்டாக் பண்ண ஜாக்லின்லாம் வந்து கையை பிரிக்கிறாங்க. அப்போ வந்து அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாருமே ராணுவம் தான் திட்டுறாங்க. இப்போ சரி பிரச்சனை நடந்து முடிச்சிச்சு. கடைசியாக ரயான் பொம்மை வந்து உள்ளார போகலை. அடுத்ததான் இங்கே வந்து நின்று ரயான் வந்துட்டு, நீ என்னடா பொம்மையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மொத்தமாக பிடிக்கும் போது பொம்மையை சித்தலாக ஆகிடுச்சு. ஸோ நீ என்னடா பொம்மையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ராணுவம் தான் போய் அடித்தாங்க. கண்ணார பாத்திரவங்க கூடமே அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு 4 பேர்த்தை தவிர்த்து. ராணுவனாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து கேட்டது என்ன, அவரோட பொம்மை உள்ளார போகலை அப்படின்றது. இந்த பக்கம் ஜாக்லின் போயிட்டு எப்படி வந்து 8 பேர் சேர்ந்து ஒருத்த பொம்மையை அவக்கூடாமல் இது பண்ணுறாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த சைடு போய் ஜாக்லின் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குன்னே தெரியல. ஒரு கேமரா ப்ரிஃபரன்ஸ்க்காக, இல்லை கேமரா நம்மளை நோட் பண்ணுறதுக்காக அழுகுறாங்களானே தெரியல. வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் அவங்களுக்குள்ளே வாங்கிக்கிட்டு எப்படி இவங்க இப்படி பண்ணலாம், எப்படி அவங்க இப்படி பண்ணலாம்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. விஜய் சேதுபதி வெறியார பண்ணிக்கிட்டு இருக்காரா. நான் சாட்டர்டேவே பார்த்தேன், பிரிச்சிருக்கும் போது இவங்களுக்கு அவங்களுக்கான்னு பார்க்கும்போது இப்போ என்னென்னா, லேடிஸ் சப்போர்ட் பண்ணால் மகளிர் செல்வன்னு சொல்லி வராங்க, இந்த சைடு சப்போர்ட் பண்ணால் பயாஸ்டாக இருக்காங்க வராங்க. இப்போ ஒன்றானதுக்கப்புறம் எதையுமே சொல்ல முடியலல்ல. இப்போ என் தலைவன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இனிமேட்டு பார்ப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தெரிய போகுது. இன்றைக்கி நம்ம தலைவர் என்ன பண்ண போகிறாரு, இன்றைக்கி என்ன ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கதற போகிறாங்க. நேற்று பண்ணதுக்கே அவங்க ரொம்ப கதறிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து உள்ளார கதற விட போகிறாரு. நைட்டு பார்த்துட்டு நாம் அப்டேட் பண்ணுவோம். இப்போ என்னன்னா, சாச்சனா இங்கே இருக்கிறது எனக்குமே பிடிக்கல தான். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சாச்சனா வெளியே போயிட்டால் நல்லாயிருக்கும். அவங்க இருக்காங்கன்னா 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
விஜய் டிவி ப்ரோமோ லிஸ்ட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க சாச்சனுக்கு பதிலாக வந்து இவங்க போயிட்டாங்க, சாச்சனுக்கு பதிலாக வந்து அவங்க போயிட்டாங்கன்னு தான் ஒரு வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது சாச்சனா வெளியே போகிறோமா இருந்தால் போகலாமே, எதுக்காக அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். சரி, இன்னோவேட்டிவ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் 24 hours வாட்சிங் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் பிக் பாஸ் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ்.